டெல்லியில் மாணவர்கள் போராடக்கூடிய ஒரு விஷயம். தமிழகத்தில் ஜனநாயகன் கொண்டாட்டத்தையும் நிறைய பேர் கம்பேர் பண்ணுறதை பார்க்க முடியுது. பைத்தியக்கார பசங்க இது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திமுக ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திரு விஜயை குறை சொல்லணும், குற்றம் சொல்லணுன்றதுக்காக இதை லிங்க் பண்ணுறாங்க. ஏன்னா மாணவர்கள் போராடுகிற என்னையா இந்திய எதிர்ப்புக்கு மாணவர்கள் போராடி ஆட்சி மாற்றமே வந்தது. இது ஒரு கட்சி, அந்த கட்சி பேக்ரவுண்டே டூபியஸாக இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை போய் எல்லாரையும் ஆதரிக்கணும். ஏன் காங்கிரஸ் போய் ஆதரிக்கல சொல்லுங்க? அரெஸ்ட் ஆகுறாரு ராகுல் காந்தி, அவர் அந்த பந்தலுக்கு போலையா பார்த்தீங்களா நீங்க? ஏன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாதுங்க. கவர்மெண்ட்டே அதை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா பணம் படைத்தவர்கள் தான் இந்த கல்விக்கே போக முடியுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கிராமப்புறத்தில் இருக்கிறவன், இந்த அரசாங்க பள்ளியில் படிக்கிறவன், ஸ்டேட் போர்டில் படிக்கிறவன்லாம் தேரவே முடியாது. நீங்கள் போய் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து 6 மாதம் 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா ஈவன் கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது, இந்த பிரதான் ராஜினாமா பண்ணா என்ன குடிமொழிகுது போகுது? பண்ணா என்ன 182 லீக்கேஜ் வந்துருக்குது கொஸ்டின் பேப்பர்ல இந்த 10 வருஷத்துல. இப்போ இந்த ஆளை ஏன் விட மாட்டேன்றாங்க அமித்ஷாவும் நரேந்திர மோடினா, அவர் ஒரு RSS ட்ரெயின்டு. அதனால இந்த போராட்டத்தை நாம தப்புன்னு சொல்ல. ஆனா இது புதுசு இல்ல. உலகமே இப்பதான் இவங்க இப்ப திமுக காரங்க பேசுவாங்க தெரியுமா, எல்லாமே 67க்கு அப்புறம் தான் தமிழ்நாடே உருவாச்சுன்ற மாதிரி கதை சொல்லுவாங்க. அத மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு அமெரிக்கர் அமெரிக்காவில் வாழற இந்தியரா, அவர் தான் இப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சாரா? 2 வருஷமா இதெல்லாம் இருக்குப்பா. இந்த நீட் தேர்வுல எங்க மாணவன் படம்லாம் போட்டு வரோம். இப்போ கல்வியை இவங்க இந்த காவிமயமாக்குறாங்க. இதை சமஸ்கிருதம் இந்துத்துவமாக்குறாங்கன்றது வேற. கல்வியை வியாபாரமயமாக்கிட்டாங்க, கம்ப்ளீட்டா வியாபாரமயமாக்கிட்டாங்க. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார் வணக்கம். வணக்கம். பல தடைகளுக்கு பிறகு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ முதல்ல ஜனநாயகன் படம் பார்த்துட்டிங்களா? எப்போ பார்க்க போகிறீங்க? இது எப்படி ஃபீலாக இருக்குது உங்களுக்கு? நான் எப்போவுமே இந்த படங்களை அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் நாள் முதல் ஷோ பார்க்குற ஆள் இல்லை. ஓகே. குறிப்பாக நான் படம் பார்ப்பேன். படங்கள் எல்லாம் ஒரு 10 நாள் 20 நாள் ஆகி ரஷ்ஷெல்லாம் கம்மியான பிறகு ஃப்ரீயாக இருக்கும்போது தியேட்டரில் காற்று ஓடும்போது தான் நான் போய் பார்ப்பேன். ஓகே. ஏன்னா எனக்கு இந்த ஆர்ப்பார்ப்பு சத்தம் கூட்டத்தில் போய் கசங்கி படம் பார்த்த மாதிரியே இருக்காது. அதில் நிறைய விஷயங்கள் காதுலேயே விழாது, கத்துவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒன்றும் நமக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஒன்றும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நிதானமாக பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு தான் நான் இப்போ பார்க்கல. ஓகே. இங்கே பக்கத்தில் ஈகா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஐ எம் நாட் எ ஃபேன் ஆஃப் மிஸ்டர் விஜய். இருந்தாலும் விஜய் படங்கள் நிறைய எனக்கு பிடிக்கும். இது லாஸ்ட் படம் இல்லையா, அதனால கண்டிப்பாக அவரை ஸ்க்ரீனில் பார்க்கறது இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கும். தொடர்ந்து இனிமேல் அரசியலில் பொது வாழ்க்கையில் வந்துட்டாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக போகலான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். போவேன். கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். ஆமாம், நிதானமாக பொறுமையாக போய் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, சூப்பர் சார். ஒன் லாஸ்ட் மூவி அப்படின்றது இங்கே தமிழகத்தில் இது முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு, இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால. ஸோ ஒரு பக்கம் இளைஞர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை வச்சு இன்னொரு புறம் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணதோ, ஏன்னா தவிர்க்க முடியாத விஷயம்தான் டெல்லியில் மாணவர்கள் போராடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதையும் தமிழகத்தில் ஜனநாயகன் கொண்டாட்டத்தையும் நிறைய பேர் கம்பேர் பண்ணுறதை பார்க்க முடியாது. பைத்தியக்கார பசங்க, வைத்தறிச்சல், பைத்தியக்கார பசங்க. நான் கேட்குறேன், டெல்லியில் நடக்கிற போராட்டம் என்ன ஒட்டுமொத்த மாணவர்கள் இளைஞர்கள் நடத்துகிற போராட்டமா? ஒரு செக்ஷன் நடத்துகிறாங்க. ஒருத்தர் அமெரிக்காலேருந்து இறங்கி அவர் நடத்திட்டு இருக்காரு. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியினுடைய போராட்டம். அது ஒன்றும் பொதுவான ஆட்கள் போராட்டம் இல்லை. அது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு கட்சி நடத்துது. அதுக்கும் மற்றவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திமுக ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திரு விஜயை குறை சொல்லணும், குற்றம் சொல்லணுன்றதுக்காக இதை லிங்க் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நான் பார்த்தேன் மீடியாவில் 3 நாளாக நடந்துட்டு இருக்குது. சிபிஐ ஆஃபீஸ் பாலன் இல்லம் இருக்கு இல்லையா டி நகரில்,
அங்கே வந்து நடத்திட்டு இருக்காங்க மாணவர்கள். அங்கே யாரும் போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணல, யாரையும் தடை பண்ணல. அதே நேரத்தில் சில பேர் வந்து சாலை மறியல்ல பண்ணால், பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணால் அந்த ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும், யார் முதல்வர், யார் போலீஸ் துறைக்கு அமைச்சராக இருந்தாலும் பப்ளிக் இன்கன்வீனியன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்களே. உங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குங்க. அப்போ அதை நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து பஸ்ஸெல்லாம் மறிக்கிறது, ரோட்டில் மறியல் பண்ணால் உடனே சண்முகத்துக்கு பொத்துக்குன்னு வந்துடுச்சு மார்க்சிஸ்ட் பார்ட்டி செயலாளர், எங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். என்னங்க ஒரு பொலிட்டிக்கலாக கான்சியஸாக இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள். ஒரு போலீஸ் வந்து ஒரு பொதுமக்களை வந்து பாதிக்கிற சாலை போக்குவரத்தை தடுக்கிற ஒரு செயலை வந்து மாணவர்கள் உற்சாகத்தில் செய்யும்போது அதை செய்யாதீங்கப்பா. அனுமதி பெற்று அனுமதி இப்போ எஸ்எஃப்ஐ அண்ட் ஏஐஎஸ்எஃப் எல்லாம் சேர்ந்து இங்கே பாலநிலத்தில் பண்ணுறாங்களா, அங்கே பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே. அதுக்கு ஒன்றும் யாரும் தடை பண்ணலையா? அதனால வந்துங்க உடனே நாங்கள் எங்கள் ஆதரவை வந்து மறுபரிசீலனை பண்ணுவோன்னா பண்ணுங்க. அதாவது என்னவோ ரொம்ப ஒன்றுமே பண்ணக்கூடாது. சி, கட்சி வேற, ஆட்சி வேறங்க. கட்சியில் இருந்துக்கிட்டு எதை ஒன்றா நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம், வாய்க்கு வந்ததெல்லாம். ஆனால் ஆட்சி நடத்தும் போதுங்க ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன், ஆஸ் பர் த கவர்னன்ஸ் தான் நடத்த முடியும். அது கம்யூனிஸ்டுகளுக்கு அனுபவம் இல்லை தமிழ்நாட்டில்னு வச்சுங்க. கேரளாவில், வெஸ்ட் பெங்கால்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு பார்த்த ஒன்றுமே என்ன இப்படி சண்முகம் எடுத்தன் கவிழ்த்தன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி, ஆட்சி வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? இந்த ஆட்சி கவுந்துருமா? இந்த ஆட்சி வந்து போயிடுச்சுன்னா அமித்ஷா உள்ளே வரமாட்டாரா? என்ன, அதாவது எதுக்கு எதை முடிச்சு போடுறாங்க? முதல்ல டெல்லியில் நடக்கிற மாணவர் போராட்டம் சிபிஎம் நடத்துதா, இல்லை எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்துகிறாங்களா? ஏங்க முதல்ல அதனுடைய நோக்கமே எனக்கு சந்தேகம் இருங்க எனக்கு. ஏன்னா இதை யார் பேக்ரவுண்டில் இதை இயக்குறாங்க, யார் ஃபண்ட் பண்ணுறாங்க, இது என்ன வந்து நோக்கத்துக்காக இதை கொண்டு போகிறாங்க? இப்போ நான் பாலிட்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? அதாவது அரசியல் பேசக்கூடாதுன்னு வாங்க, அது ஒரு அரசியல், அது தெரியுங்களா? அதுபோல் எதிர்கட்சிகளை ஓரங்கட்டுவதற்காக இந்த பிரச்சனையிலிருந்து குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி நீண்ட நாளாக இதை கேட்டுட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும். தர்மேந்திர பிரதான் பக்கா ஆர்எஸ்எஸ் ஆள், ட்ரெயின்டு பர்சன். அதனுடைய மாணவர் சங்கமான ஏபிவிபியில் வந்து பொறுப்பெடுத்த ஆள். அதனால அவர் வந்து இன்னைக்கு வந்து மிக மோசமாக கல்வித்துறையை காவிமயமாக்கிட்டு இருக்காரு. லேட்டஸ்ட் உதாரணம் மும்மொழி திட்டத்தை இப்போ கொண்டு வராங்க பாருங்க, வேணும்னு தமிழ்நாட்டில். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து நீண்ட காலமாக, என்ன கேட்டால் சில வருடங்களாக பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் காங்கிரஸ் கட்சி மற்ற எதிர்கட்சிகள் குறிப்பாக இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி ஃபோக்கஸாக மாணவர்கள் மத்தியில் நாடு பூரா போய் பேசிட்டு வர்றவர் ராகுல் காந்தி. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், நடக்கும் இது உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு இதில் வந்து பெரிய இது வருது, மைலேஜ் வருது, பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ்னா அதை கட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு இருகோடு தத்துவம் தெரியலையா பாலச்சந்தர் சினிமாவில், ஒரு கோடை அழிக்காமல் அதை சின்னதாவோ பெருசாகணும்னு பக்கத்தில் போட்டால் போச்சு. அதுபோல் ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து இவங்க ஏன் இதை செய்ய மாட்டார்கள், அதுக்கு பேர் பிஜேபி மாதிரி வருது பாருங்க, காக்ரோச் ஜன, இது சிஜேபி. ஆமா, ரைட்டா? இல்ல இல்ல, இதுக்கு இவ்வளவு ஃபண்டு கொடுக்கறது யாரு? இதுக்கு யார் ஆர்கனைசர்? ஒரு ஆள் மூஞ்சி தான் நமக்கு தெரியுது. அவரும் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கி உடனே 28 நாளா நடக்குதுன்றாங்க. 28 நாளா எப்படி இவங்க அனுமதிச்சிட்டு இருக்காங்க? அப்போ தெர் இஸ் எ அண்டர் அண்ட் டீலிங் கூட நான் சந்தேகப்படுறேன். அது உண்மையா இருக்கும் நான் சொல்ல, டவுட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா என் சந்தேகத்துக்கு ஏன் ஆதாரம்னா, இது போல மக்கள் எல்லாம் ஃபூலாக்கப்பட்டார்கள், முட்டாளாக்கப்பட்டார்கள். 2013 அன்றைய மன்மோகன் சிங் அரசாங்கம், நேர்மையாளருங்க அவரு, நல்லா ஆட்சி கொடுத்தார் 10 வருஷம். ஒரு ஊழல் புகார் கிடையாது அவர் மேல. ஆனா அவரை வந்து பேர் ரிப்பேர் ஆனது இந்த ராஜா, தயாநிதி மாறன், இந்த மாதிரி திமுக மந்திரிகளால தான் அந்த ஆட்சிக்கு.
ஆனா அவர் வந்து பர்சனலா ரொம்ப நல்ல ஆளு. ஓகே. அவர் ஆட்சியில வந்து இல்லாத பொல்லாதையும் சொல்லி இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு அமைப்பை உருவாக்கி, இதே மாதிரி தான் சிஜேபி மாதிரி. எனக்கு சந்தேகமே சிஜேபி இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் உடைய 2வது வடிவமா அப்படின்னு கூட எனக்கு சந்தேகம். மை ஓகே மை சார். டவுட் மே பி ராங். ஐ வாண்ட் மை டவுட் ஷுட் பி ப்ரூவ்டு ஆஸ் எ ராங். ஓகே. ஆனா நம்ம முன்னால ஒரு உதாரணம் இருக்கு. இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன், ஊழலுக்கு எதிரான இந்தியான்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, உச்ச நீதிமன்ற இது வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், பல பேரு அண்ணா ஹசாரேன்னு ஒரு அவதாரத்தை கொண்டு வந்தாங்க. ஓகே. இப்ப இவர் அமெரிக்கால வந்திருக்கிறார். அவர் வந்து பூனால இருந்து வந்தாரு. அவரை கூப்பிட்டு வந்து வச்சு ராம்லீலால எவ்வளவு வேலை பண்ணாங்க, எவ்வளவு பிரச்சனை நடந்தது. விஜய் கூட போய் அதை ஆதரிச்சாரு, அண்ணா ஹசாரே போராட்டத்தை. ஓகே. நானும் ஆதரிச்சேன். அப்போ ஊழலுக்கு எதிராக நடத்துறாங்கய்யா. இப்போ ஒரு முறை அடிபட்டுட்டால்தான் இப்ப நான் இது எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பாக்குறேன். ஓகே. ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு ஒரு சூடு. சூடு. நான் நல்ல மாடா இருக்கணும்னு பாக்குறேன். ஸோ அண்ணா ஹசாரேவை கொண்டு வந்து வச்சு ஆட்சியை மாத்திட்டாங்க. ஊடகங்கள் நல்ல கேர்ஃபுல்லி பிளான்டு. ஓகே. அதுக்கப்புறம் தான் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒவ்வொருத்தரா கதைகள் சொல்றாங்க. இது ஆர்எஸ்எஸ் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணிச்சு. ம். இந்த அண்ணா ஹசாரேவும் இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷனையும் உருவாக்கி ஃபண்டு கொண்டு வந்து கம்ப்ளீட்டா பேக்ரவுண்ட்ல இருந்து மீடியா எல்லாம் ஒருங்கிணைச்சது ஆர்எஸ்எஸ், பிஜேபி. வெளிப்படையா அவங்க வெளியே வரல. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஏன் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை ஓரம் கட்டிட்டு இந்த பிஜேபியை இதை பண்ணக்கூடாது? ஏன் எனக்கு சந்தேகம் வருதுன்னா, இவ்வளவு நாளா எப்படி அவங்க ஜந்தர் மந்தர்ல அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க? புரியுதுங்களா? அதே போல மாணவர்கள் போராடுங்கள், ஆனா அரசியல் கலக்காதீர்கள்ன்றாரு ஜேபி நட்டா. ஏன்னா காங்கிரஸ் தலையீடு தான். ஓகே. அரசியல் கலக்காதீர்கள்ன்றாரு. ம். நம்ம பெரியவர் அண்ணாமலை இருக்கிறார் இல்லையா, அவரு திருவாய் மலர்ந்து இருக்கிறாரு. ஆமா. மாணவர்கள் போராடுவது நல்லது, ஆனால் அதுல வந்து மற்ற ஆட்கள்லாம் உள்ள சேர்த்துறாதீங்க. எப்படிங்க அரசியலற்ற போராட்டத்தை செய்யணுமா? உங்களுக்கு புரியுதா? இதுல ஏதாவது ஒரு டவுட் வருதா? ஸோ ஓகே. அதனால இந்த போராட்டத்து மேலே எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா ஓகே. அவங்க எழுப்புற பிரச்சனை ஒன்றும் எதுவும் புதுசு கிடையாது. அவங்க ஒன்றும் நீட்டை எதிர்க்கல. இந்த தர்மேந்திர பிரதான். லீக்கேஜஸ் காரணமா பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணோன்றாங்க. ம். அப்ப இதுல என்ன பெரிய புரட்சி நடக்கிற மாதிரி டெல்லியில் அங்க நடக்குது. இங்க வந்து ஜனநாயகன் படம் உலகமே சாப்பாடே சாப்பிடுறது இல்லையா யாரும்? இந்தியா பூரா சினிமா தியேட்டர்லாம் மூடிட்டாங்களா? என்ன டோட்டல் ரெவல்யூஷன் நடக்குதா ஜேபி மாதிரி? ஏங்க இவன் யாரு, இவன் பேக்ரவுண்டுன்னா இவனுக்கு யார் ஃபண்ட் பண்றாங்கன்னே தெரியாம இருக்கிற சூழல்ல எப்படி இது என்ன அது அப்படின்னு வச்சிங்கன்னா கூட அது ஒரு கட்சின்னா அது ஒரு கட்சி நடத்துதுங்க. ஏன் எல்லா கட்சியும் போய் அதை ஆதரிக்கணும்? 2வது காங்கிரஸ் கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாலேயே இதெல்லாம் பேசிட்டு இருக்கு, பார்லிமெண்ட்டுக்குள்ள வெளியே. காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு மாணவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க அதிமுக ஒரு அவங்க பாருங்க மாணவர்கள் ஆதரவு தான் சொல்லுவாங்களே தவிர ஓகே. எந்த இடத்துலயும் அந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. ஆமா, மாணவர்கள் போராட்டம் தான் mention தெளிவா பண்றாங்க. அதுல காங்கிரஸ் கட்சி தெளிவா தெளிவா இருக்காங்க. ஆனா இந்த நீட்டை கொண்டு வந்ததே ஒரு காலத்துல காங்கிரஸ் தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அதிமுக வச்சிட்டு இருக்குது இல்ல சார்? ஒரு காலத்துல இல்லைங்க, 2013ல ஓகே. இது வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு இப்ப இருக்கிறாங்க இல்லையா, 1 country 1 election சொல்றாங்க இல்லையா, ம். அந்த பாணியில ஒரே மாதிரியான மெத்தட்ஸ்ல இந்த மருத்துவ சேர்க்கை இருந்தா ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, கரப்ஷன் இருக்காது, ஊழல் இருக்காது அப்படின்லாம் சொல்லி கதை சொல்லி அதை வந்து உருவாக்குனாங்க 2013ல. கவர்மெண்ட் வந்து ஓகே இது நல்லது சொல்றாங்களே, இன்னைக்கு வேணா நம்ம சொல்லலாம் எவ்ரிபடி வில் பி வைஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட். ஸோ 13ல வந்து அன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் அரசாங்கம் தான் இருந்தது, திமுக கூட்டணியில தான் இருந்தது. அப்பதான் இந்த நீட் திட்டம், அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் மெடிக்கல் ஸ்டடீஸ், அதான் NEET நீட்டுன்னு போட்டாங்க. ஸோ அது அப்பவே வந்து எப்படி இருந்ததுன்னா காங்கிரஸ் காலத்துல, அதாவது எந்த மாநிலங்கள்
வேணான்னு சொல்றாங்களோ அவங்க அவங்க விருப்பப்படி போய்க்கலாம். ம். கட்டாயமாக்கல. திணிக்கல. இது எப்போ எஸ். கட்டாயம் ஆச்சுன்னா 2017. இதுல என்னன்னா பல பேர் கோர்ட்டுக்கு போனாங்க, தனியார் மருத்துவ கல்லூரிகள் அவங்க இவங்கெல்லாம். போனப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆப்பு அடிச்சிட்டான் எல்லாருக்கும். யாருக்கும் எந்த விளக்கம் இல்லை. மேண்டேட்டரி மெடிக்கல் படிக்கணும்னா இந்த பரீட்சை நீ பாஸ் பண்ணியிருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ மோடி அரசு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் 2017 பரீட்சைகள் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு 9 வருஷமா 10 வருஷமா இது நடந்துட்டு இருக்குங்க. இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு 2016 ஒரு வாட்டி விலக்கெல்லாம் வாங்கினாங்க. இப்போ இந்த மோடி அந்த மாதிரி விலக்கு கொடுத்துட்டு யார் யார் விரும்புறீங்களோ பண்ணீங்கன்னு தான் பிரச்சனை இல்லை. சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டு யாரும் விலக்கே கிடையாதுன்னு சொல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே. இவ்வளோ சிக்கலான பிறகு இதுக்கு ஒரே வழி, மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஒரு சட்டம் கொண்டு இதை பழைய மாதிரி ஆக்கணும். இல்லையா உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணி இன் தி லைட் ஆஃப் தி டெவலப்மெண்ட்ஸ் ஹேப்பன் டூரிங் 9 years இந்த அனுபவங்களின் அடிப்படையில் தவறு எப்போ வேணாலும் திருத்திக்கலாம்ல. கண்டிப்பா சார். எந்த நோக்கங்கள் உயரிய நோக்கங்களுக்காக இது கொண்டு வரப்பட்டதோ இன்னைக்கு இந்த 9 வருஷம் அனுபவம்னா அந்த நோக்கங்கள் அடிபட்டு போச்சு. கரப்ஷன், irregularities, பணம் படைத்தவர்கள் தான் இந்த கல்விக்கே போக முடியுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கிராமப்புறத்தில் இருக்கிறவன், இந்த அரசாங்க பள்ளியில் படிக்கிறவன், ஸ்டேட் போர்டில் படிக்கிறவன்லாம் தேரவே முடியாது. இது ஏன்னா இது சென்ட்ரல் போர்டு ஓரியன்டேஷனில் கொஸ்டின்ஸ் செட்டப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு முன்னாலெல்லாம் ஸ்டேட் லெவலில் எக்ஸாமினேஷன்னா குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, அப்புறம் அவனுடைய கல்வியை செக் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருந்து. இது அப்படி இல்லை. நீங்கள் போய் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து 6 மாதம் 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா ஈவன் கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு வந்துடும். பணம் தான் எல்லாம் ஆகிப்போச்சு. அப்போ அவங்க சொன்ன லாஃப்டி ஐடியல்ஸ் இல்லையா, முறைகேடுகள் நடக்காது, எல்லோருக்கும் சம வாய்ப்பு, சமூக நீதி இல்லாமல் போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறாங்களாம் ஆன் அன் ஆவரேஜ். கோச்சிங் சென்டர்ஸ் முழு பக்க விளம்பரம் வரும் பாருங்க பத்திரிகையில். இந்த நீட் தேர்வில் எங்கள் மாணவன் படம்லாம் போட்டு வரோம். எதுக்கு? இப்போ கல்வியை இவங்க இந்த காவிமயமாக்குறாங்க. இதை சமஸ்கிருதம் இந்துத்துவமாக்குறாங்கன்றது வேற. அதாவது கல்வியை வியாபாரமயமாக்கிட்டாங்க, கம்ப்ளீட்டா வியாபாரமயமாக்கிட்டாங்க. ஸோ அதனால நீட் தேர்வுகளையே ரத்து பண்ணாங்க. இந்த முறையே ரத்து பண்ணோம். இதுல எங்களுக்கு ஒரு இது கொடுங்க, சலுகை கொடுங்க, மாநிலத்துக்கு அதை அலோவ் பண்ணுங்க, அப்படிலாம் வேணாம். நீங்க முன்னால இருந்த மாதிரியே, முன்னால இருந்த முறையில கொஞ்சம் கோளாறுனா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அப்போ யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தினா அது செல்லாது. அந்த ஒரு ட்ரைனிங் சென்டர்ல 6 மாசம் படிச்சது தான் மக்கப் பண்ணி பாஸ் பண்ணா பெஸ்ட் டாக்டரா? இது மொத்தமாவே ரீஎவாலுவேட் பண்ணாங்க. இந்த கொள்கையே மாற்றணும். ரெண்டாவது, இந்த பிரதான் ராஜினாமா பண்ணா என்ன குடிமொழிகுது போகுது பண்ணா என்ன 182 லீக்கேஜ் வந்துருக்குது கொஸ்டின் பேப்பர்ல இந்த 10 வருஷத்துல. இப்போ இந்த ஆளை ஏன் விட மாட்டேன்றாங்க அமித்ஷாவும் நரேந்திர மோடினா, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்டு, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர். அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பான அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்னு ஏபிவிபி அவங்க மாணவர் அமைப்பு, அதுல நிர்வாகியெல்லாம் இருந்தாலும் அப்போ இவரை விட மாட்டாங்க. ஏன்னா இவர் தான் நல்ல ஆளு. கல்வியை காவிமயமாக்கவும் வியாபாரமயமாக்கவும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா ஒரு முறை தப்பு நடக்கலாங்க. அந்த காலத்துல எல்லாம் ரயில் ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்று லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணியிருக்காரு. தார்மீக பொறுப்பு. இவனுங்களுக்கு தார்மீகமும் இல்லை, ஆன்மீகமும் இல்லை, எல்லாம் பணம் தான் இவங்களுக்கு. அதனால இந்த போராட்டத்தை நாம தப்புன்னு சொல்ல. ஆனா இது புதுசு இல்லை. உலகமே இப்பதான் இவங்க இப்ப திமுக காரங்க பேசுவாங்க தெரியுமா, எல்லாமே 67க்கு அப்புறம் தான் தமிழ்நாடே உருவாச்சுன்ற மாதிரி கதை சொல்லுவாங்க. அத மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு அமெரிக்கர் அமெரிக்காவில் வாழற இந்தியரா, நான் ரெசிடென்ட் இந்தியன், அவர் தான் இப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சாரா? 2 வருஷமா இதெல்லாம் இருக்குப்பா. அப்ப எல்லாரும் போய் அதை ஆதரிக்கணும்னா அது என்ன அர்த்தம்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல கேக்குறேன், ஜனநாயகன் படத்து ரிலீஸுக்கும் இது என்ன, இதெல்லாம் முன்னாலேயே இது ஜனவரி 9 வர வேண்டிய படம் இப்பதான் ஜூலை
ஏன்னா அதுல 23 எவ்வளவு வந்திருக்கு. தடங்கள் வந்துச்சு, சென்சார் அதாங்க. போர்டு எல்லாம் பண்ணுச்சு. ஏங்க இது ம். ஒரு படங்க. ம். எத்தனை படம் இன்னைக்கு இந்தியா பூரா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. Correct. சி என்ன தியேட்டர் எல்லாம் மூடிட்டாங்களா இன்னைக்கு? என்ன பேசுறானுங்க திமுக காரணங்களுக்கு? அவங்களுக்கு மண்டையில மசாலாவே இல்லாம போயிடுச்சுங்க. தோல்வி வந்ததுக்கு அப்புறம் உடனே ஜனநாயகமா இன்னைக்கு நான் இன்னொரு டிபேட் கூட போறேன். Okay, sir. எல்லாம் இதுதான். மாணவர்கள் போராடுகிறார். என்னையா இந்திய எதிர்ப்புக்கு மாணவர்கள் போராடி ஆட்சி மாற்றமே வந்தது. இது ஒரு கட்சி, அந்த கட்சி பேக்ரவுண்டே டூபியஸா இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை போய் எல்லாரும் ஏன் ஆதரிக்கணும்? ஏன் காங்கிரஸ் போய் ஆதரிக்கல சொல்லுங்க? அரெஸ்ட் ஆகுறாரு ராகுல் காந்தி. அவர் அந்த பந்தலுக்கு போலையே பாத்தீங்களா நீங்க? ஏன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னே தெரியாதுங்க. கவர்மெண்ட்டே அதை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இவங்க எதையும் செய்யக்கூடிய ஆட்கள் மோடி, அமித்ஷா அவங்க ஆளுங்களே விட்டு அவங்களே எல்லாம் பண்ணுவாங்க. 28 நாள் நடந்துட்டு இருக்குது. நீங்க ஒரு நாள் 2 நாள் நடக்க விடுவாங்க. எப்படி இதை அனுமதிக்கிறாங்க? மந்திரி பேசுறாரு, மாணவர்கள் போராட்டம் அப்படி நடக்கட்டும், அமைதியா இருக்கட்டும், மற்றவர்களை உள்ள நுழைய விடக்கூடாதுன்னா புரியுதா உங்களுக்கு? அரசனின் அனுமதியோடு அரசனுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற புரட்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். Okay. மேபி நான் வந்து தப்பா கூட போலாம் வருங்காலத்துல. ஆனா நான் ஏற்கனவே அந்த அண்ணா ஹசாரே என்ற அந்த கும்பல் நடத்தி அயோக்கியத்தனத்தை பார்த்துட்டு இப்ப திருப்பி ரிஸ்க் எடுக்க விரும்பல. லெட் அஸ் வெயிட். அவங்க சொல்ற கோரிக்கைகள் ஒன்றும் பெரிய புதுசு அப்படியே இந்தியாவே திரும்பி பார்க்குற இதெல்லாம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற கோரிக்கை தான். ம். இதை ஜந்தர் மந்தர்ல போராடினா முடிஞ்சிருமா? அதானா? ஒருவேளை அவங்கள போராட விட்டு எதிர்கட்சிகள் கேட்டாலாம் இல்லை, அவங்க போராட்டத்தால் தான் வந்ததுன்னு கிளைம் பண்றதுக்கு கூட அரசாங்கம் செய்யலாம். அந்த மாதிரி Okay. அவங்களோட பேச்சுவார்த்தைலாம் நடத்தலாம். ஒன்றும் இந்த பாருங்க, இது ஒன்றும் இந்தியா பூரா கொழுந்து விட்டு எறிகிற பிரச்சனை இல்லை. இதுக்கும் ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுங்க என்னங்க சம்பந்தம்? கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.